Silence. வார்த்தையை வெல்லும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி யாருக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தருடைய வார்த்தை யாரோ ஒருத்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனையோ பேர் பாரப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், கண்ணீரில் இருக்கிறவங்க, இவ்வளோதான் இனிமேட்டு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம நேரடியாகவே யாரை பற்றி எதை பற்றி நம்ம பேச போகிறோம்? நம்ம இன்னைக்கு ஹராஸ்மெண்ட் பற்றி பேச போகிறோம் அங்கிள். விமன் ஹராஸ்மெண்ட். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு, மிகப்பெரிய ஆழமானது, காயமானது இல்லை. ஹராஸ்மெண்ட் என்று சொன்னால் கொடுமை, பெண் கொடுமை, அதாவது பெண்ணை அடிக்கிறது. அது நிறைய ஒரு ஹராஸ்மெண்ட்ல நிறைய லிஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த லிஸ்ட் படிங்களா என்னென்ன வகையில் ஹராஸ்மெண்ட் இருக்குன்னு. ஃபிசிக்கல் அபியூஸ், சரீரத்தில் துன்புறுத்தப்படுதல். ரெண்டாவது செக்ஷுவல் அபியூஸ். ரெண்டாவதாக அவர்கள் பாலியல் துன்புறுத்தல். எமோஷனல் ஃபிசிக்கல் அபியூஸ், நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டு அதை உண்டாக்கக்கூடியது. எக்கனாமிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அபியூஸும் இருக்கு. பொருளாதார வழியில் அவங்கள தடை பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்காம, அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் அவங்கள கொடுமைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. பின்தொடர்ந்து அவங்களையே பின்னாடி போய் அவர் தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் உண்டாக்கி நிம்மதியாக ஒரு வேலையை செய்ய விடாமல் பண்ணக்கூடியது, ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியது. டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் இது இப்போ ரொம்ப அதிகம். அதாவது வலைதளத்தின் வழியாக தகவல் தொடர்பு, இதன் மூலமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடியதான பாதிப்புகள், அவங்க கொச்சையாக பேசுறதுலேருந்து ஆரம்பிக்குது. இது ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டா அதுக்கு எதிர்வினை ஆத்துறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வரைமுறையே இல்லை, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இங்கே அப்புறம் கொலை, சின்ன பிள்ளைகள்லேருந்து பெண் சிசு கொலையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ ஏறக்குறைய ஒரு 7 வகையான காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுது. இத்தனை கொடுமைகளை, அதாவது ஒரு பெண் பிறந்ததுலேருந்து, பெண் குழந்தையாக பிறந்ததுலேருந்து அதை தாண்டி அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சு வரத்துக்குள்ள எத்தனையோ விதமான தடைகளை தாண்டி வரவே இருக்குது. அது ஆண்களுக்கும் இருக்குது, கம்பேர் பண்ணால் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சி. ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. ஒரு சிலர்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபெமினிஸ்ட் மாதிரி, அது பெண்களுக்காகவே அப்படின்னு இல்லை. ஒருத்தர் அதிகமாக பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அதிகமாக நாம் பேசுகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. நிறைய இடத்துல படிப்பு கிடைக்காம பிள்ளைகள் தடை செய்யும் போது அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக பேசப்பட்டது. அவருடைய அர்த்தம் என்னென்னா, மற்றவங்க படிக்கக்கூடாதுங்கிறதுனால இல்லை, இந்த பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக. இதுதான் அப்படி. இந்த ரிசர்வேஷனில் கூட இந்த பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஏன் அவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன், ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா, ஒரு காலத்தில் அவங்களுக்கு படிப்பு கிடைக்கல, எத்தனையோ 1000 வருஷமாக கிடைக்காம இருந்தது. அவங்களுக்கு அது பேசி கிடைக்க வைக்கிறோம். அப்படி கிடைக்க வைக்கும் போது இது அவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அவங்களெல்லாம் படிக்க விடாமல் இவங்கள படிப்பு வராதவங்களை என்னமோ நம்ம மேலே கொண்டு வர மாதிரியும், படித்தவங்கள மட்டம் தட்டுற மாதிரியும் அப்படிலாம் இல்லை. யார் பாதிக்கப்படுகிறாரோ அவர்கள ஒரு குரல் கொடுக்குறோம், அவ்வளவே. இன்றைக்கி நம்ம இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது சட்ட ரீதியாக அது என்ன பாதுகாப்புன்றது இருக்கட்டும், ஒரு டேட்டாஸ், இந்த பெண்கள் பாதிக்கப்படுறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கு அங்கிள். As estimated, 840 million women are abused. 840 million women. 3 பெண்கள் இருக்காங்களா, அதுல ஒரு பெண் கட்டாயமாக பிசிக்கலா செக்ஷுவலா அசால்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இது இந்த ஆதாரபூர்வமான தரவுகள் சொல்லுது. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது தரவுகள் தான். நிறைய பேர் வெளியில சொல்லாமையும் இருப்பாருங்க. ஆமா, ரெஜிஸ்டர் ஆனது எப்பவுமே ஒரு பங்கு தான், ஆகாதான் நிறைய இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட பெண்கள் யாருமே ஒரு லிட்டில் பிட்டாவது அவங்களுக்கு நடந்திருக்கும். இது வரைக்கும் நான் கேட்ட நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நடக்கலன்னு ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. அது ஒரு ரொம்ப மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு வகையில் அவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஃபிசிக்கலாகவோ அல்லது செக்ஷுவலாகவோ அல்லது ஃபினான்ஷியலாகவோ, இல்லையா? நம்மளை போன்ற நாடுகளில் அது ரொம்ப ஜாஸ்தி. இப்போது மேலை நாடுகளில் ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுறவங்களும் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு அங்கே பயங்கரமான சேஃப்டி இருக்குது. இம்மிடியட்டாக ஒரு 911 ஒரு நம்பருக்கு போட்ட அடுத்த நிமிஷம் ஃபோன் வந்துடும், உடனடியாக வீட்டுக்கு இருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் அளவில் சொல்கிறேன், இங்கே ஃபிசிக்கல் அப்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே செக்ஷுவல் அப்யூஸ் அதிகமாக இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த நாடுகளுக்கு இது வேறுபடுமே ஒழிய, ஆனால் எல்லா இடங்களிலும் இது நடக்குது, எல்லா பக்கத்துலேயும். ஏன்னா ஈவ் டீசிங்னு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்தது, சட்டமாக போட்டு கொண்டு வர்றதுனா அந்த அளவுக்கு நடந்ததா தானே அது இருக்கும், இல்லையா? சரிம்மா,
இப்போ இந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது இவங்களுக்கு பாதுகாப்பா சட்டத்தையும் கண்டிப்பா கொண்டு வந்திருப்போம். கட்டாயம் இருக்கு, இல்லையா? நிறைய இருக்கு சட்டங்கள். பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ்னா வீட்டுக்குள்ள நடக்கிறது, அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் பிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ நியூவா பேர் மாத்திருக்காங்க. பீனலைசேஷன், ஐபிசில நிறைய சட்ட ஒழுங்குகள் கொண்டு வந்திருக்காங்க, தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாஷ் ஆக்ட் ஆஃப் 2013 ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல வந்து இந்த செக்ஷுவல் அசால்ட் இந்த ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேலை ஸ்தலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட், அதுக்காகவே ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பெண்களுக்காக அட்வொகேட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அந்த பெண் வன்கொடுமை அப்படின்றதோ அந்த பெண்களுக்கான அந்த பிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அசால்ட்டோ குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அங்கிள். அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, இந்த டொமஸ்டிக்கல் வயலன்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதில் வந்து மீறி வெளியே வந்து உண்மையை சொல்லி போகிறவங்க ஒரு 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 குறைவு தான். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக இவங்க ஒரு 4-5 பேரோட பிறந்திருப்பாங்க, அக்கா தங்கச்சிகளோட பிறந்திருப்பாங்க. அங்கே போய் இனிமேல் இங்கே பிரச்சனைன்ட்டு அங்கே போனால் அங்கே உட்கார முடியாது, அப்பா அம்மா வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்காது. ஸோ அங்கே போக முடியாதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சிலரெல்லாம் எங்கள் இதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரிக்கு. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பா அம்மா வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, இந்த சூழ்நிலையில் நான் ஏதாவது ஒன்றுனா எங்கள் அப்பா இருதயம் பாதிக்கப்படும், அதனால் நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பாதித்த நிறைய விஷயத்தில் ஒன்று நான் எப்போவும் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச சகோதரிகள் சொன்னது, ஒரு பிள்ளைய ஒரு 20-25 வயசு பிள்ளைய ஒருத்தன் நைட்டெல்லாம் இரும்பு அந்த பிளாஸ்டிக் பைப் எடுத்து அடிச்சிருக்கான். நைட்டெல்லாம் அடிச்சுட்டு அவனும் கூட படுத்து தூங்கியிருக்கான். அந்த பிள்ளை அடித்த அடியில் மண்டை உடஞ்சி தரையில் படுத்த மயக்கமாயிடுச்சு. இவன் கட்டிலில் படுத்து தூங்கியிருக்கான். காலையில் எப்போவுமே இந்த பிள்ளையை வந்து ஒரு அம்மா, பக்கத்து வீட்டு அம்மா வந்து பால் காய்ச்சும் போது எதுக்கோ வருவாங்க போல். ஏன்னா அந்த பிள்ளை வெளியே வரலன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் தட்டின பிறகு அப்புறம் வந்து இவன் திறந்துருக்கான். பார்த்தா அந்த பிள்ளை விழுந்து கீழே கிடக்கு. அவன் பாட்டு அசால்ட்டாக வேலைக்கு போயிட்டான். இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அதாவது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து அதிகபட்ச காரியங்கள் நிறையா, நம்ம அதை சொல்லாமல் வெளியே சொல்லாமல் பொறுத்துக்கிட்டு இருக்க போகிற பிள்ளைகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. இது சட்டங்கள் போட்டாலும் மனிதர்களுடைய மனம் மாறாமே இருக்கு. இன்னும் நிறைய ஆண்களுக்கு மாறாமே இருக்கு. அந்த பெண்களை வந்து அடிக்கிறது வைக்கிறதுலாம் கூடாதுன்ற அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னாமா, சட்டம் வந்து பயத்தை கொண்டு வருது. இப்படி பண்ணால் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு இது கொடுக்கும், ரிசல்ட் கொடுக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பயத்தை விட அன்பு தான் வந்து, நானே செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தாட்டு வந்தால் தான், நான் அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரணுமே ஒழிய, அதை தவிர்த்து சட்டம் போட்டு அந்த காலத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது, அதை திட்டம் போட்டு மீறுற கூட்டம் மீறிக்கிட்டே இருக்குது அப்படிம்பா இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ சட்டங்கள் வந்து நல்லது, அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனிதனாலே மாறாவிட்டால் சட்டத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா. ஸோ இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்புறம் வேலை ஸ்தலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடியது, அப்புறம் பாலியல் ரீதியாக நடக்கிறது, இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே அந்த லிஸ்ட்டில் பொருளாதார ரீதியாக எக்கனாமிக், இதை பயமுறுத்தி வச்சிருக்கிற ஒன்று இருக்குது, எக்கானாமிக்கலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய விளைவை தான் பெண்களுக்கு இவ்வளோ வேலைகள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க, பயந்துருவாங்க, நம்ம என்ன செய்வோம், ஏதா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நான் இன்னொன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க, டாக்ஸிக்காக இருக்காங்க இல்லையா. அவங்க அதை எடுத்துக்கிட்டு கணவனை மிரட்டுறவங்க இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பொய்யாய் வரதட்சணை கொடுமையில் பதிவு பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. ஒரு அட்வொகேட்டை பேசிகிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க, சாதாரணமாக கணவர் வந்து என்னை துன்புறுத்துறாருன்னு சொன்னால் அது வேல்யூ குறைவான், வரதட்சணை கொடுமை பண்ணுறாருங்கிறது வேல்யூ ஜாஸ்தி, க்ரௌண்ட்ஸாக எடுத்துக்குவாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதிகமாக இருக்காங்க. அவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் போட்ட பிறகு குறைஞ்சிருக்குதா அப்படின்னா இல்லை, குறையில, அதுவும் அப்படி தான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். வேதத்தில் வந்து நமக்கு அதிகமாக நம்ம இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டை வந்து நிறையா பார்க்குறோம் இருக்குது. அந்த காலத்தில் பெண்கள் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பைபிள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அன்னைக்கே உண்டாக்கி வச்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். பைபிளில் பாதுகாப்புன்னு பார்த்தா தேவன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சங்கீதம் 103:6, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார்,
இங்க இவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கறது ஒடுக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து அவங்க உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ அவங்க ஒரு பெண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக ஒடுக்கப்படுறாங்க. இப்ப இந்த ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் தேவன் நீதி செய்கிறவரா இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. இப்ப நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அபியூஸ் பண்ணப்பட்டுருவாங்க பயங்கரமா. அவங்க வளர்ந்த பிறகு அவங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை வந்து காது கொடுத்து கேட்கறவங்க நிறைய குறைவு. இத போய் ஒரு பெண் வந்து ஒரு சின்ன வயசுல பாதிக்கப்பட்டாங்கன்னா கூட போய் அவங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ சொன்னா இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, சகஜமா எடுத்துட்டு போ. அது சகஜமாக எடுத்துட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. உங்க பிள்ளைகளோ யாரோ வந்து உங்ககிட்ட சொன்னா அதை என்னன்னு தீவிரமா விசாரிங்க. அந்த மாதிரி இடத்துக்கு திருப்பி அனுப்பாதீங்க. உங்க பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இப்ப இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல. நான் ரொம்ப அதிகமா நம்புறேன் அங்கிள். ஸ்கூல்ல அப்படி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முந்திலாம் டீச்சர்ஸ் வந்து இறைவன் மாதிரி பார்க்கப்பட்டவங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு காலம் கொடிதாக இருக்கிறதுனால டீச்சர்ஸ்லேயே, அதாவது மாஸ்டர்ஸ்லேயே நிறைய தப்பானவங்க இருக்காங்க. அப்போது அங்கே ஸ்கூலில் இப்படி நடக்குதுன்னா இப்போ வந்து இவங்க என்ன பார்க்குறாங்க, ஐயோ படிப்பு போயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, படிப்பை விட பிள்ளை தான் முக்கியம். பிள்ளையோட மனதான் முக்கியம். மனம், அதோட வாழ்க்கை, அதோட காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். படிப்பு போனால் கூட பரவாயில்லை, பிள்ளை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி அதை பெற்றோர் வந்து ஐயோ ஸ்கூல் போயிடும், படிப்பு போயிடும், ஒரு டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க, டியூஷன் போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா வந்து சொன்னால் நீ தான் இப்படி சொல்லுவ, நீ போயிட்டு வா. யாரும் ஒன்று, எனக்கு ஒருத்தர் சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு பிள்ளை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அப்பா இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு 2 பேர் வந்து என்னை இது பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, நீ ஏன் அதெல்லாம் பார்க்குற? நீ தலையை குனிஞ்சிட்டே வந்தீங்கன்னா யார் பார்க்குறது, உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரியல. நான் என்ன இப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அந்த பிள்ளை வந்து எதுக்காக அதை சொல்லுதுன்னா, அப்பா போய் அவனை அடிப்பாங்கிறதுனால அதுக்கு சொல்லலை. எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு செக்யூர் ஃபீல் கிடைக்கும், டிஃபெண்ட் பண்ணுவார், எங்கள் அப்பா எனக்கு நிற்கிறாருங்கிறதான ஒரு தைரியம் வரும். இதுதான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அப்பா இறங்கி சினிமாக்காரர் மாதிரி இறங்கி போய் 4 பேர் அடிக்கலாம் போகிறதெல்லாம் கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா அப்பா வந்து கேட்பாரு, இல்லை கூட வருவார். நம்ம அப்பாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்போ கேட்க மாட்டாங்க, அடுத்த நாள்லேருந்து கூட கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இதை கூட செய்ய முடியாத ஒரு தகப்பன் வந்து நம்ம என்ன செய்யறது? அந்த மாதிரி ஆட்களை, பெற்றோரை என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட போய் சொன்னோம்னா அம்மா சொல்கிறாங்க, நீ இப்படி தாண்டி, நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க அடுத்த வார்த்தை அது வருது தானே, ஓ மேலே ஏதோ தப்பு இருக்கு. அந்த எப்படி நீங்கள் வந்து அதை அப்படி அப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் பெண்ணாக தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் காலத்துலலாம் ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம், அதனால எந்த பிரச்சனை. அந்த காலத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு. அன்னைக்கு மக்கள் தொகை கம்மி, பிரச்சனை கம்மி. இன்னைக்கு மக்கள் தொகை ஜாஸ்தி, பிரச்சனை ஜாஸ்தி. சோஷியல் மீடியாவில் இப்போ அதிகமாக தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்போ இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒன்று சமுதாயம் அவங்க மாறணும், இன்னொன்று மாறாத சமுதாயத்துக்கு நடுவில் நம்ம வாழ்கிறோம், காட்டுக்கு நடுவில் வாழ்கிறோன்னு ஆகிப்போச்சுன்னா அப்போ மிருகத்துக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு, சேஃப்டி பண்ணிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த சேஃப்டிக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ வேதத்தில் நான் எனக்கு வாசித்த ஒரு வசனத்தில் காட் இப்போ இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு வேர்ட் சொல்கிறாரு. கொலோசியன்ஸ் 3rd chapterல அவர் சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அல்லது ஒரு ஊழியம் பண்ணக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், நற்குணசாலி எல்லாம் சொல்லிட்டு, எது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சொல்கிற ஒரு வேர்டு வந்து அடிக்கிறவனாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. பர்டிகுலராக இந்த அடிக்கிறதுங்கிறது வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருந்த சுபாவம். சில நேரங்களில் வந்து சில நேரத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு கோபம் ஒன்று வருது, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிறது அது எழும்புது, கையை ஓங்குற அளவுக்கு வருது. ஒரு இடத்துல பவுல் அழகாக சொல்லுவார், கோபம் பட்டாலும் பாவம் செய்யாதிருங்களும்பார். சில நேரத்தில் கோபத்தை அதுவும் ஒரு இடத்துல சொல்லுவார், அழகாக இருக்கும், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். அந்த கூடுமானங்கிற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் கூடுமானால் யாவரோடும், ஏன்னா எல்லாரோடையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. அது வீடுகளிலே கூட உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க எது. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு கோவம் வரும், கையை ஓங்குற அளவுக்கு போயிடுவோம். ஆனால் அடி விடக்கூடாது, கை ஓங்குறதோடு சரி, அடி ஓங்கக்கூடாது. ஆனால் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன், உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்போ கோவப்பட்டு கை ஓங்கலான்னு சொல்கிறாரான்னு. ஒரு வேகத்தில் வர்றவங்களுக்கு சொல்கிறேன், கோவமே படக்கூடாது, கையும் வாங்கக்கூடாது. ஆனால் சிச்சுவேஷன் அப்படி இருக்காது சில இடத்துல. நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். சில நேரத்தில் வரும். நீங்கள் இப்போ பாருங்களேன், ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க, எதிரில் ஒருத்தர் ராங் ரூட்டில் வருவார், உங்களை திட்டுவார், உங்களுக்கு என்ன தோணும்? டென்ஷன் ஆகும். நாம் சமாதானமாகி ஒரு பீரியடில் போடா போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஒன்று வரணும். அது வரைக்கும் அது அப்படி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் இது வந்து எனக்கு டே 1 வந்துடாது, ஒரு நாள் வரும், கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு பிறகு தான் அப்போஸ்தலர்களே ஒருத்தர் வந்து தப்பு செஞ்ச உடனே தண்டனை கொடுத்து அவங்களை கொன்னுடுறாங்க, அனனியா சப்பீரால. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம்
இயேசு கேட்டது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு சொல்கிறார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள், அக்கினி இறக்கி அழிச்சு போகிறதுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட பாருங்கள் யாரையுமே கொன்னாங்கன்னு இருக்கவே இருக்காது. எதுக்கு சொல்கிறேன், ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ போக போக இந்த கோபத்தை அடக்கி அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் யாரையும் அடிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை, எந்த உரிமையும் பைபிள் கொடுக்கல. ஆண்டவர் அப்பயே எழுதிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், ஒரே மனைவியை உடையவனாயும் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதுறார். இன்றைக்கி நிறைய வீடுகளில் இது நடக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், ஆவிக்குரியவர்கள், பைபிள் வச்சுருக்கிறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க பிள்ளைய மனைவியை போட்டு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இது நான் பிள்ளைகளுக்கு சொல்லலை, பிறம்பை கையாளலாம். மனைவிக்கு தான். அடிக்கிறவனாக இருக்கக்கூடாதுன்னா பிள்ளைகளை பிறம்பை கையாளாமல் செய்ய முடியாது. ஸோ வேதத்தின்படி நமக்கு சொல்லியிருக்கிறது, இந்த ஹராஸ்மெண்ட் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மன ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக ஒரு திருமணம் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்கள போஷிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தானே. ப்ரொவைடராக இருக்கணும் இல்லை, ப்ரொடெக்டரான ப்ரொவைடர். நல்ல அருமையான வேர்ட், ப்ரொடெக்டரான ப்ரொவைடர். இன்றைக்கி வந்துட்டு அதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி சில வீடுகளெல்லாம் பார்த்து சில காரியங்கள்லாம் கேட்டபோது, அப்பா வந்து வீட்டுக்கு எதுவுமே வாங்கி போட மாட்டாராம், மளிகை சாமான் எதுவுமே வாங்கி போட மாட்டாராம். ஒரு சகோதரி ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த சகோதரி கேட்டாங்க, நீங்கள் வந்து குடும்பத்தை பார்த்துக்க சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையை குடிக்கிறது மட்டும்தான். எப்படி குடிக்கிறாருன்னா என் சம்பளத்தையும் வாங்கி குடிக்கிறாரு. இப்போ கணவருக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால் என் சம்பளத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துடணுமா, இல்லைனா கீழ்ப்படியாமைக்குள்ளே போகமான்னா சொன்னேன். அதுக்கு பேர் மதியணும். ஒருத்தர் தப்பு செய்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒன்றுமே கொடுக்க மாட்டோம். ஒரு பைசா அவனுங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவருக்கெல்லாம் சோறு போடக்கூடாது. அவரை போய் வேலைக்கு போக சொல்லணும். சாதாரணமாக நீங்கள் பைபிள் படிக்காவிட்டால் கூட உலகம் என்ன சொல்லணும்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு மனைவியோடைய காசை வாங்கிக்கிட்டு அவங்களையே அடிக்கிற ஆள் இருக்காங்க. மனைவி காசை வாங்கி குடிச்சுவிட்டு அவங்களே அடிப்பாங்க. இது எதுவும் வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்க்குது. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் யாரும் ஆண் பெண்ணை மட்டும் இல்லை, ஆண் ஆணையுமே அடிக்கக்கூடாது, ஆண் ஆணையும் அடிக்கக்கூடாது, பெண் பெண்ணையும் அடிக்கக்கூடாது. அடிக்கிறது எந்த விதத்திலும் வேதம் அனுமதி கொடுக்கவே இல்லை. எந்தவித ஹராஸ்மெண்ட், மனதளவிலையும் உடல் அளவிலையும் பண அளவிலையும் நேசிக்க மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நேசிங்க. சில நேரத்தில் நேசிக்க முடியாத சுச்சுவேஷன் வரும். எதிரில் உட்காந்துருக்கிறது டென்ஷன் படுத்துறதுக்குன்னே இருப்பாங்க. ஆனாலும் உங்களால் நேசிக்க முடியலையாலும் நேசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அதுக்கு கீழே அவர் சொல்கிறாரு, அடிக்காதவனாயும் பொறுமை உள்ளவனாயும்னு. பொறுமையாக இருங்க. ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ எந்த விதமான அபியூஸும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் HLM YTV 2லேயும் வருது, 2 பாருங்கள். God bless you.